கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms 138 verse 8. The Lord will perfect that which concerns me. சங்கீதம் 138 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். There are moments in life when everything feels incomplete. Incomplete prayers, incomplete dreams, incomplete healing or incomplete goals. சில நேரங்களில் வாழ்க்கையில் எல்லாமே முழுமை அடையாததாக உணர்கிறோம் அல்லவா? முழுமையற்ற ஜெபங்கள், முழுமையற்ற கனவுகள், முழுமையற்ற சுகமாக்குதல், முழுமையற்ற இலக்குகள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எந்தெந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில இன்கம்ப்ளீட்டாக முழுமையாக நிறைவேறாதபடி இருக்கிற எல்லா விதமான காரியங்களிலும் கர்த்தர் இந்த நாளிலே அவர் இடைப்பட அவர் வல்லவராய் இருக்கிறார். எந்தெந்த காரியங்கள் உடைந்து போயிருக்கிறதோ, எந்தெந்த காரியங்களுக்கு கர்த்தருடைய கரம் அதுல வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறதோ, இந்த நாளிலே கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்தெந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில் தடைப்பட்டு போனதோ, எந்தெந்த காரியங்கள் நீங்கள் குழம்பி போய் ஒருவேளை நீங்கள் ஒரு தெளிவில்லாதபடி நீங்கள் என்ன முடிவெடுக்க என்று கூட தெரிய முடியாதபடி இருக்கிற கலக்கமான சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கூட அவர் இடைப்படுகிறார். அவர் தொடங்கின காரியத்தை நிச்சயமாகவே அவர் முடிக்க இந்த நாளிலே வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்த வசனம் இது எனக்குரிய வசனம். இந்த நாளிலே கர்த்தர் இந்த வசனத்தை எனக்காக தந்தார் என்று நீங்க பர்சனலா எடுத்து இதை நீங்க கிளீன் பண்ணி ஜெபிக்கும் போது நிச்சயமாக எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ, எவ்வளோ நாட்களாக எவ்வளோ காலமாக கூட இருக்கலாம், எனக்கு ஒரு முடிவே இல்லை என்று நீங்க சொல்லி இருக்கலாம், எல்லாவற்றையும் முடிக்கக்கூடிய கிருபைகளை இந்த நாளிலே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டு முடிவதுக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை அவர் உங்களுக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் நெகேமியா புஸ்தகத்துல பார்க்கிறோம், அந்த வால்ஸ், அந்த ஜெருசலேமினுடைய அலங்கங்கள் அது வந்து இடிப்பட்டதும் அந்த வாசல்கள் எல்லாம் அக்னியால சுட்டரிக்கப்பட்டதுமா இருந்துச்சு. அப்போ அந்த வால்ஸை வந்து ரீபில்ட் பண்ணுவதற்காக, அதை சரி செய்வதற்காக பல விதமான திட்டங்களை அவங்க எடுக்கிறாங்க. அந்த நெகேமியாவின் தலைமையிலே அவர் வந்து இந்த வாளை கட்டுவதற்கான பல விதமான சவால்களை அவர் வந்து கை கொள்கிறார். பல விதமான போராட்டங்கள் மத்தியிலும், எதிர்ப்பு மத்தியிலும், பல விதமான சவால்களிலும் தாண்டி அதை வந்து எப்படியாச்சும் சரி பண்ணுவதற்காக. ஆனால் அந்த பல விதமான நெருக்கங்களுக்கு மத்தியிலும் நெகேமியாவுடைய இருதயத்தில் தெரியும், பரலோகத்தின் தேவன் இந்த காரியத்தை கை கூட வரப்பண்ணுவார் என்று. ஏனென்றால் இதிலே கர்த்தருடைய கரம் இருந்தபடியால் எத்தனையோ சவால்களின் தாண்டி பல ஆண்டுகளாக இடிக்கப்பட்ட இந்த அலங்கம், இந்த டிஸ்ட்ராய்டாக இருந்த இந்த வால்ஸ், அது வந்து பல காலங்களாக இடிக்கப்பட்டு சேதமடைந்த இந்த எருசலேமின் அலங்கத்தை கர்த்தருடைய கிருபையினாலே அவர்கள் 52வது நாளிலே அவர்கள் இந்த வால்ஸை கம்ப்ளீட் பண்ண கர்த்தர் முடிய செய்தார் என்று நம் வேதத்திலே பார்க்கிறோம். நெகேமியா 6:15 வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறது. அதே போல இந்த நாளிலே எத்தனை ஆண்டுகளாக, எத்தனை காலமாக கூட இருக்கலாம், இன்கம்ப்ளீட்டாக நிறைவேற முடியாத கனவுகள், நிறைவேற முடியாத பல திட்டங்கள், என்னென்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில தடைப்பட்டதோ சில நாட்களுக்குள்ளே கர்த்தர் செய்ய அதை வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது அதை நிச்சயமாக இந்த நாளிலே அதை பெற்றுக்கொள்வீங்க. பிரியமானவர்களே, just like the wall of Jerusalem, what has been broken in your life for years, what seems impossible to rebuild, what the enemy tried to stop, God can perfect it faster than you can imagine. He will surely finish the work he has started in you. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் இந்த கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனம் ஆண்டவரே, இந்த கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு பலனாய் வந்து கர்த்தாவே, எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ கர்த்தாவே, எந்தெந்த கனவுகள் அப்பா, என்னென்ன விதமான திட்டங்கள் பாதியில நிற்குதோ கர்த்தாவே, அப்பா இந்த ஆண்டு முடிவுக்குள்ள கர்த்தாவே நீங்க அந்த காரியத்தை எல்லாவற்றையும் சிறப்பாக ஆண்டவரே நீ செய்து முடிக்க வல்லவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.